ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்தே இந்த வீடியோவ ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நேத்து என்னால வீடியோஸ் போட முடியல. ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கடா வெட்டுறதுக்காக போயிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதில ஃபர்ஸ்ட்டா கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சின்ன மாமனாருன்னு சொல்றீங்க. அவரு உங்க மாமனாரோட தம்பியா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா என்னோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி வீட்டுக்காரு தான். அவங்க வீட்ல தான் குலதெய்வம் கோயிலுக்கு கடா வெட்டுறாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம எப்போ எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் விநாயகர் கிட்ட ஒரு கற்பூரம் ஏத்தி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தான் போணும்ல. எங்களோட ஊர்ல இந்த பிள்ளையார் கோவில் இருக்கும். இந்த பிள்ளையார் கோவில்ல விளக்கெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படி தான் நாங்க எப்பவுமே போவோம். எங்கேயாவது குலதெய்வம் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது வெளியில எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போறோம் அப்படின்னாலும், கண்டிப்பா இந்த இடத்துல தான் கற்பூரம் ஏத்திட்டு போவோம். எங்க சின்ன மாமனார் எப்பவுமே எந்த விஷயம் பண்றாரு அப்படின்னாலும், "ம்மா நீ பண்ணு" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாரு. அன்னைக்கு கற்பூரம் ஏத்துறது கூட என்ன தான் ஏத்த சொல்லியிருந்தாரு. கற்பூரம்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸ்ரதனுக்கு அதுக்குள்ள கோவம் வந்துருச்சு. கோவிச்சுட்டு தனியா போயிட்டான். ஏன் அப்படின்னா, எங்க சின்ன மாமியார் தான் ஊதுவத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. நான் காமிக்காம எதுக்காக அவங்க காமிச்சாங்க அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு அவன் பாட்டுன்னு இறங்கி கோவில்லேருந்து வெளியில போயிட்டான். அவன ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்குள்ளயே எங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா அவங்கிட்ட ஊதுவத்தி எல்லாம் குடுத்து, சாமிகிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். குலதெய்வம் கோவிலு எங்க சின்ன மாமியாரோடது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போற தூரத்தில தான் இருக்கு. அவங்களோடது இப்போ இந்த கோவில் பார்க்குறீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஆக்சுவலா உண்மையான கோவிலு. இப்போ அந்த கோவில் கட்டுறாங்க அப்படின்றதுனால பக்கத்துல ஒரு இடத்துல அந்த சாமிய கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதனால தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நைட்டே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பையெல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்தாச்சு. எங்க நாத்தனார் பார்த்தீங்கன்னா, அப்பதான் கிளம்பி வந்துட்டுருந்தாங்க. அன்னைக்கு எங்க நாத்தனாரோட ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, பர்த்டே. காலையில அவருக்கு விஷ் எல்லாம் பண்ணிட்டு, அவங்களுமே சாமியெல்லாம் கும்பிடுங்க, எல்லாரும் ஒண்ணாவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருந்தோம். கிளம்பும்போது தான் நான் நோட் பண்ண ஒரு விஷயத்த நானு, நாத்தனாரு, நாத்தனார் பொண்ணு 3 பேருமே ஒரே கலர்ல சாரி போட்டிருந்தது. நான் நோட் பண்ணல. என் நாத்தனார் தான் என்கிட்ட சொன்னாங்க. "தேவி நீ நானும் ஒரே மாரி போட்டிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு பாப்பாவும் அதே கலர் ட்ரெஸ் தான்" அப்படின்னு. 3 பேரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. என் நாத்தனார் போறதுக்கு முன்னாடியே சொல்ட்டாங்க. "நம்ம எல்லாரும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்க போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்ரதன் பார்த்தீங்கன்னா, அவங்கள லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிட்டு, "நாங்கலாம் உள்ளேயே இருக்கோம். நீங்க மட்டும் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஊருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் ஓவர் ஹைப்பர் ஆயிட்டான். மத்த நாள் இங்க சேட்டை பண்றத விட, ஊர்ல போயிட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சான். அவன ஒரு 2 நாள் சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஸ்ரதன பெருசா அடிக்கலாம் மாட்டேன். ஆனா ஊருக்கு போயிட்டு என்கிட்ட நல்லா அடி வாங்குனான். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை. எல்லாரையும் நீ வா போன்னு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டான். அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ரொம்ப நார்மலா ஆயிட்டான். எங்க மாமியார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் இங்க புதுசா எல்லாரையும் பார்க்குறான்ல. அங்க ஊர்ல வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறதுனால, அவனுக்கு இங்க வந்த உடனே எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு ஹைப்ல தான் பேசுறான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம பசங்க எங்கேயாவது போற இடத்துல ரொம்ப ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு எப்பவுமே யோசிப்போம்ல. எனக்கு அது மட்டும் இல்ல, சுத்தமா மரியாதை இல்லாம பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால கொஞ்சம் கோவமா தான் ஸ்ரதன் கிட்ட நடந்துக்கிற மாரி இருந்துச்சு. அவர் முன்னாடியே வண்டியில ஸ்ரதன கூட்டிட்டு போயிட்டாரு. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா அந்த ஆடு வெட்ட போறாங்கல்ல, அந்த ஆட்டையுமே கூடவே தான் கூட்டிட்டு வரணுமா. ஆனா முன்னாடியே கொண்டு போய் கட்டிட்டாங்க. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களுமே நடந்து வந்துட்டோம். இந்த நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் கோவில். நான் இப்ப தான் இந்த கோவில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் கேட்டேன், "கோவில் ரொம்ப குட்டியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்லியிருந்தாங்க, குலதெய்வம் கோயில் அங்க கட்டிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழை மரம்லாம் காலையிலேயே கட்டி, வாசல்லாம் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு வச்சிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் எனக்குமே தெரியல. ஆடெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. பூசாரி வரணும் அப்படின்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல கோவில்ல என்ன நடந்துச்சோ ஃபுல் வீடியோ இதுல நான் ஷேர் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, நேத்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல இந்த குலதெய்வம் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அதாவது ஒரே வீடியோவில் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அக்கா எங்களுக்கு கோவிலுக்கு போன மாதிரியே இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுறது எல்லாத்தையுமே காமிக்கலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன்.
என்னோட நாத்தனார் பொண்ணை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் இவர் சுரேஷ் அண்ணா. இவர் ரொம்ப ரேர் தான். வீடியோலாம் பெருசாக வந்து காட்டியிருக்க வந்து மாட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா தண்ணி தெளிச்சு விடணுன்றதுக்காக தண்ணி வந்து பிடிச்சி கொடுக்க சொன்னாங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட பட் கோவில் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. எனக்கு அந்த சைடு இடம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். போன உடனே எங்கள் நாத்தனார் வந்து 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். எங்கள் நாத்தனாருக்கு பெருசாக அதிலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஆனால் அவங்களே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு. ஸ்ரதன் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரை விட்டு இறங்கவே இல்லை. நாங்கள் காலையில் ஒரு 7:00 வந்து வந்திருந்தோம். பாருங்கள் ஸ்ரதன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். ரொம்ப என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சேட்டை. துருன்னு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்கள் மாமனாருக்கு அப்படியெல்லாம் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. எப்போவுமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பாரு. ஏன்னா அவர் ஸ்கூல் டீச்சரு. அதனால் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஸ்ரதன் அப்படியே ஆப்போசிட்டு. என்கிட்ட வரும்போது கூட சொன்னார், அடுத்த தடவை வரும்போது இவனை கூட்டிகிட்டே வராதம்மா, நீ தேவேஷை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. தேவேஷ் எவ்வளோ சைலண்ட்டாக இருப்பான், அவன் எவ்வளோ அமைதியாக இருக்கான், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கே அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வர லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி கற்பூரத்தை மட்டும் ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால கற்பூரம் வந்து காமிக்கிறது என்னோட சின்ன மச்சினர். பெரிய மச்சினர் தான் பக்கத்தில் வந்து நிற்கிறது. நான் கல்யாணம் பண்ணி போகும்போது இவங்களாம் ரொம்ப குட்டி பசங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் மேலே பயங்கர பாசம் எல்லாருக்குமே. எப்போ நானும் அவரும் பசங்கள்லாம் ஊருக்கு போகிறோமோ எங்கள் மாமியார் வீடும் எங்கள் சின்ன மாமியார் வீடும் பக்கத்தில் தான். ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் நைட்டு 4 தடவையும் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போவாங்க. எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்டா அவங்க அண்ணாவும் அண்ணியும் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியுமா இந்த பக்கம் வர்றதுக்கு, மற்ற நாள்லலாம் எட்டி பார்க்குறீங்களாடா எங்களை எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லுவான் அவன். திவாகரும் சரி அரவிந்தும் சரி, ஏன்டா இப்போல்லாம் உங்களுக்கு வேலை இல்லை, உங்கள் அண்ணா நீ வரப்போல்லாம் உங்களுக்கு வேலை இருக்காதாடா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணுவாங்க. எப்போ நாங்கள் வந்தாலுமே காலையில் ஒருத்தன் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான், இன்னொருத்தன் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ வந்து வச்சுருக்கான், கேமராலாம் ரெண்ட்டுக்கு கொடுக்கறது. காலையில் எல்லோரும் ஒன்றாலாம் வர மாட்டாங்க, தனித்தனியாக அவங்கவுங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு அண்ணி என்ன பண்ணுறீங்க, அண்ணா என்ன பண்ணுறீங்க, தம்பியெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு சரிங்க நீ நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவான். ரொம்ப பாசமாக வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் மாமனார் வந்து சின்ன மாமனார் டிக்கெட் போடும்போதே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, டிக்கெட் போட்டுருங்க கோவில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே அடுத்த கால் எங்களுக்கு தான் வந்து வந்துச்சு. எப்போவுமே வந்து இது அவங்க பசங்க தானே அப்படியெல்லாம் எப்போவுமே யோசிக்கிறது வந்து கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போதும் பூபேஷ் வந்து பெரிய பையன், இது பெரிய மருமக அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் என்னை சொல்லி இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணி வைப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு கல்யாணம், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். யாராலையும் வர முடியல நிறைய பிரச்சனை அப்படின்றதுனால. அந்த டைமில் என்னோடய மாமனார் மாமியார், சின்ன மாமனார் மாமியாரை ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வீடியோ காலில் தான். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அப்போ வந்து அப்படி கதறி அழுதாங்க. ஏன் அப்படின்னா என் பிள்ளைக்கு நாங்கள் இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், இப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணுதே அப்படின்னு. அப்போ தான் எங்கள் மச்சினருங்களாம் குட்டி குட்டி பசங்க அவனுங்களும் வந்து அழுதானுங்க. ஏன்னா நான் ரொம்ப எமோஷ்னலான பர்சன், எல்லாத்துக்கும் ரொம்ப எதுனாலும் டக்குன்னு உடனே வந்து அழுதுருவேன். பட் இப்போ நான் அப்படி கிடையாது. முன்னாடியெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் நான் அப்படி தான் வந்து இருந்தேன். அப்போ வந்து என்னடா இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமுமே சரி எங்களை ட்ரீட் பண்ணுற விதம் ஒரு நாளும் வேறு யாரும் மாதிரி எப்போவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க பசங்க மாதிரி தான் வந்து பார்த்துப்பாங்க. அதனால் எங்கள் மாமனார் மாமியார் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நாங்களும் போகணும் கடா வெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கால் எங்களுக்கு தான் வந்து வருன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன மாமனார் வந்து எப்போவுமே யோசிப்பார். காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் எங்கள் மாமியார் தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எப்போ எந்த விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு எங்கள் சின்ன மாமியாருக்கு அவங்க அக்கா கூட இருக்கணும், அதாவது எங்கள் மாமியார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி தான் கூடவே இருந்து எங்கள் மாமியாரும் எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து இருப்பாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அடுப்பெல்லாம் வச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் தனியாக பொங்கல் வச்சுருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போவுமே எங்கள் மாமியார் வைப்பாங்க, நான் கூட வந்து சும்மா அந்த சப்போர்ட் வேலைலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இது எடுத்து கொடுக்கறது, அது எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் தான் வந்து பண்ணுவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி கும்பிடு கற்பூரம் ஏற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த வேலையை நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த பூசாரி வந்துட்டார். அன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தார். வந்த உடனே சாமியை ஃபுல்லாகவே மேலே இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா சாமிக்கு அபிஷேகம் மாதிரி அப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அது இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுலாம் தெரியல. சுத்தம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. பட் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி இன்னும் சாமியை ரொம்ப பிரைட்டாக ஆக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் கடா வெட்டெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் இருந்தேன். பொங்கல் வைக்கிற வேலையை எங்கள் சின்ன மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் மாமியார் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரதன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் நாத்தனாரோட தான் இருந்தான். என்னை டிஸ்டர்பே பண்ணலை. எங்கள் நாத்தனாரும் அவனை கீழே இறக்கி விடவே இல்லை. அவன் அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இருந்தாலும் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. விடுதேவி இன்னைக்கு ஒரு நாள் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அன்றைக்கி சண்டே பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி எப்போவாது தான், ஏன்னா நாங்கள் லீவுக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கும் ஸ்கூல் இருக்கும். காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பியை, நீ ஏதோ இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்குமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சார் இன்னும் ரொம்ப ஆக்டிவாகிட்டார். ஏன்னா அவங்க அத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழைப்பழத்தோல்லாம் உரிச்சிருந்தாங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஆட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் எங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக அவங்க அத்தை பார்த்துக்கிட்டதுனால. இன்னும் சில பேர் எங்கிட்ட நேற்று வீடியோஸ் பார்த்தும் சரி, கமெண்ட்லேயுமே சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலையுமே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயமா கேட்டது, எப்படி உங்கள் மாமியார் வீட்டோட நீங்கள் இவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்குள்ள சண்டை எதுவுமே வந்தது கிடையாதா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் லவ் மேரேஜ்னு சொல்கிறீங்க, எப்படி வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. நாங்கள் லவ் மேரேஜ் தான். இருந்தாலும் எங்கள் மாமியார் என் பையனுக்கு எது சந்தோஷமோ, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஓகே, அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொன்ன விஷயமா இருந்துச்சு. இருந்தாலும் வந்த உடனே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லார் வீட்டில் இருக்க மாதிரியான சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கண்டிப்பாக எங்களுக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் எங்கேயோ இருந்து வந்திருக்கேன். அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே வேறு, எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எனக்கு சில விஷயங்கள்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இதெல்லாம் இங்கே பண்ணணும், இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா நான் வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த விதம் வேறு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயமா நான் ஊருக்கு போகும்போது சில விஷயங்கள்லாம் மைனஸாக சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னும் போது, ஓகே இதெல்லாம் தப்புன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்ந்துருந்தேன். நான் அப்போ கல்யாணம் பண்ணி யோசிச்சுட்டு போகும்போதே நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னவா இருந்தாலும் என் மாமனார் மாமியாரை கடைசி வரைக்கும் என் அப்பா அம்மாவை எப்படி நான் பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. என் மாமியார் ரொம்ப கெட்டவங்களாலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லார் மாமியார் மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்குமே சில விஷயங்கள் இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் குறை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போவே என்ன உங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, என்ன உங்கள் தங்கச்சி இப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, அதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இது பிடிக்கல, இது ட்ரெஸ் பண்ணுறது நான் இங்கே ஃபுல் டே நைட்டிலே சுற்றுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் இருக்காங்க, அவருக்கு நைட்டியெல்லாம் போட்டால் பெருசாக பிடிக்காது. எனக்கு அது தெரியாதுல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்க ஆரம்பித்தேன். நான் நார்மலாகவே எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பேன். இன்னும் பொறுமையாக இருக்க ஆரம்பித்தேன் என்னோடய மாமியார் வீட்டு சைடில். ஏன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 1000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு என்னை பார்த்துக்கிறாரு. ஃபினான்ஷியலாக நாங்கள் இன்னும் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா கூட நான் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் மட்டும்தான். என் பசங்களை கூட சொல்ல மாட்டேன். என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன், என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனால் என்னை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தருக்கு அவங்க ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேமிலியை எதிர்த்து தான் என்னை கல்யாணம் பண்ணார். அப்போ அப்படி எதிர்த்துனா
சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல. அப்படி எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தேவி தான் வேணும். தேவி இல்லைன்னா எனக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண ஒரு மனுஷனுக்காக நான் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் எப்போவுமே முழுசாக வந்து நம்புவேன். கொஞ்ச நாள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை எங்கள் மாமியார்கிட்டையும் சரி எங்கள் நாத்தனார்கிட்டையும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் அவர் உங்களோட பையன்தான், உங்களை தாண்டி தான் அவர் எனக்கு ஹஸ்பண்டு. அதனால் எப்போவுமே உங்கள் பையன் உங்களுக்கு தான் அப்படின்னு எங்கள் மாமியார்கிட்டையும் எங்கள் நாத்தனார்கிட்ட, சந்தியா உங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உனக்கு தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு. அதனால் எந்த விஷயம் நடந்தாலுமே என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக எதுவாக இருந்தாலும் கேட்டுரு. ஒருவேளை அண்ணி சொல்லி அண்ணா அப்படி பேசுகிறாங்களோ அப்படிலாம் யோசிக்காது. என்றைக்குமே உங்களுக்கு செய்யாத, இது பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு வார்த்தையாகவும் சரி, அதை தாண்டி செயலாகவும் சரி, எங்கள் மாமியாருக்கும் சரி எங்கள் நாத்தனாருக்கும் சரி கண்டிப்பாக தெரியும். அவங்க புள்ள அவருக்கு எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்றதை தாண்டி நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன்றது எங்கள் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் நல்லாவே தெரியும். என்னை எப்போ போனாலும் நல்லா பார்த்துப்பாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எல்லாமே சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே ஒரே டைமில் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா கூட எங்கள் மாமியார் உனக்கு வேலை இருந்ததுன்னா நீ பாருமா, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் சமைச்சிக்கிறேன், நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரே நாளில் நடக்காதுல்ல. நான் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கணும், அவங்க என்னை புரிஞ்சுக்கணும். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வர ஆரம்பிச்சுது. முன்னாடியெல்லாம் போனேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, அமைதியாக உட்காந்துருப்பேன். ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு பயம் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரியான பயம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் மாமியார் என்ன யோசிப்பாங்க, இந்த டைமில் அவங்களுக்கு எது பிடிக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்கள சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மேம் என்கிட்ட ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க, உங்களோட அந்த ஊர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நானும் என் மாமியாரை போய் பார்த்துட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்கள் மாமியாரோ நாத்தனாரோ ஏதாவது உங்களை சின்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இல்லை ரொம்ப பெருசாகவே கூட ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுமே ஏதோ ஒரு கோபத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன். மேபி இன்னும் சில பேர் நீங்கள் நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் நிறைய பேரை பார்ப்பேன், எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க. உங்கள் அம்மா இது சொன்னாங்க தெரியுமா, ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும். அது உங்கள் தங்கச்சி எப்படி சொன்னால் தெரியுமா, உங்கள் அக்கா எப்படி சொன்னால் தெரியுமா, உங்கள் அண்ணன் எப்படி சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறையாவே சொல்லிட்டு இருக்கும்போது தப்பு அவங்க பக்கமே இருந்தால் கூட உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆப்வியஸாக இவ எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பம்னா இவளுக்கு பிடிக்காது அப்படிதான் தோணும். பட் அந்த சைட்ல இருந்து என்ன உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றத உங்கள் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்க மாட்டார். அப்போது எல்லா டைம்லேயும் ஒரு விஷயத்த குறையாவே சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் நியாயமாக ஒரு டைமில் சொல்லும்போது கூட அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. குடும்பம்னா பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாரும் அப்படியே எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரே டைமில் நம்மளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுமே ரொம்ப பாசமாக எல்லா டைம்லேயும் இருக்க மாட்டாங்க. கோவமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அடுத்தது என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் கடைசி வரைக்கும் நினைக்கிறது, என் மாமனார் மாமியாரை நான் எப்போவும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவர் புள்ள அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன செய்கிறாருன்றதெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே யோசிக்கிறது, எங்கள் மாமியாருக்கு என்ன பண்ணலாம், இது எங்கள் மாமியாருக்கு எது நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார், நான் கூட இவ்வளோ யோசிக்கிறது இல்லை, நான் கூட இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறது கிடையாது, ஆனால் நீ இவ்வளோ விஷயம் யோசிக்கிற அப்படின்னு. ஊருக்கு போகும்போதும் சரி, இங்கே இருக்கும்போதும் சரி, நான் எப்போவும் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ஒரு தடவை வீடியோ கால், இப்படி 2-3 தடவையாவது அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு பேசிடுவேன். அவங்க என் கூட தான் இல்லை, இருந்தாலும் என் பிள்ளை எங்கேயோ இருக்கான் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்றதுங்க அவங்களுக்கு டெய்லியுமே தெரிஞ்சிடும். அவங்க பிள்ளை அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டார், அவங்க தான் கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் மாமியார் கால் பண்ணிட்டுன்னு நான் வெயிட் பண்ணது கிடையாது. ஏன் அவங்க தான் கால் பண்ணணும், நம்ம தான் கால் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. எனக்கு எங்கள் மாமியார்கிட்ட பேசணும், அதனால் நான் கால் பண்ணிம்மா சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இந்த வேலை முடித்தேன், தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், பெரியவன் இது பண்ணான், அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு தடவை பேசும்போது எனக்கு ஒரு நிம்மதி. அப்பா என்ன பண்ணுறாருமா, கோயிலுக்கு போயிட்டாரா, சாப்பிட்டாரா, எங்கள் நாத்தனாரை கேட்பேன், சந்தியா ஸ்கூலுக்கு போயிடுச்சா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுச்சா, அண்ணா ஆஃபீஸ் போயிட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு நான் வச்சுருவேன். மறுபடியும் தம்பி 11 மணிக்கு வரான், 1 மணிக்கு வரான்னா ஒரு வீடியோ கால் பண்ணுவேன். இல்லை சாயங்காலத்தில் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் பண்ணுவேன். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளும் பசங்க வச்சுருக்கோம், இப்போ நம்ம பிள்ளைங்கள எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்த்துருப்பாங்க. நம்ம சொல்கிறோம்ல, எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்டோட
அம்மாவும் அவங்கள அப்படி பார்த்துருப்பாங்க. அதனால் எல்லாரையும் நம்ம குடும்பம் ஓகே பரவாயில்ல விடு, அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல வயசானவங்க அப்படின்னு மேபி உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அதில் எந்த தப்புமே இல்லை அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். மேபி இதில் நிறைய பேருக்கு ஒப்பீனியன் வேறையாக கூட இருக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம். அதனால் என் குடும்பத்துக்காக நான் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் வந்து பண்ணுவேன். எனக்கு எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிறதுனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு அபிஷேகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் நாத்தனாரும் அதுக்கப்புறம் ஸ்ரதனை அவங்க பொண்ணு 3 பேரும் இங்கே ஒரு பெரிய மணி இருந்துச்சு. அதை அடித்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் ரொம்ப நேரமாக ஒரு மணி இந்த ஐயர் அடிக்கிறார்ல அந்த மணி வந்து அடிச்சிட்டு இருந்தார். அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அந்த மணி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அப்பா ரொம்ப நேரமாக மணி அடிச்சுட்டே இருக்காரு, அவர் கை வலிக்கும், நீ வாங்கி அடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரால் அதை தூக்க கூட முடியல. 2 நிமிஷம் அடிச்சுட்டு என்கிட்ட அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழித்து நாங்கள் பேசிக்கும் போது என்கிட்ட கேட்டார், எனக்கு கூட இது தோணவே இல்லை, எங்கள் அப்பா வெயிட்டாக மணி அடிச்சுட்டே இருக்காரு, அவர் கை வலிக்கும்னு யோசிக்கவே இல்லையே, நீ எப்படி தங்கம் எல்லாத்தையும் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பெருசாலாம் வந்து தெரில. ஆப்வியஸாக தோணும்ல பார்க்கும்போது, நம்மளே 2 நிமிஷம் மணி அடிச்சுட்டே இருக்கோன்னா கையெல்லாம் வலிக்கும்ல, அப்போ அவர் வயசானவர், அவர் அடிக்கிறாருல, நீ வாங்கி அப்படிதான் தங்கம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சா, நாங்கள் எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து என்னோட பெரிய மச்சினர். மற்றவங்க எல்லாருமே ஒரு வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். பட் அந்த கடா வெட்டுறதை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். ஏன் அப்படின்னா பெருசாகவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன், பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். இருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைமு, அதனால் முன்னாடியே யோசிச்சிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எப்போ கடா வெட்டுறாங்களோ அப்போ வந்து இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவிலேருந்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா கடா வெட்டுறதெல்லாம் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அப்படிலாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஏன் கோவிலுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. ஒருத்தவங்களோட நம்பிக்கை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால் மொத்தமாக தப்பு அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். நமக்கு அது தப்புன்னு தோணுது அப்படின்னா அது நம்மளோட ஒப்பீனியனு. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும்ல, அப்படி தான் நான் வந்து எப்போவுமே வந்து யோசிப்பேன். இதில் சரி தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி அது அவங்கவுங்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடாது அப்படின்றதுல எப்போவுமே நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் மாமனாருக்கு சாமின்னா அவ்வளோ பக்தி. இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவார். நாங்கள்லாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பூஜை முடித்து எல்லோரும் கிளம்புற வரைக்கும் எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அபிஷேகம் எல்லாமே பார்த்து, அந்த சாமி அலங்காரம் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்து, ஒன்று ஒன்றா என்ன தேவை என்ன வேணும் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே அதுதான் தோணும், எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பார். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். காலைல 4:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா அவருக்கு ஷார்ப்பாக 4:30 மணிக்கு இருக்கணும். அவருக்கு ஆல்மோஸ்ட் 70 வயசுக்கு மேலே ஆகுது. இன்னமும் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவார். எங்கள் மாமனாருக்கு பிபி சுகர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். இதெல்லாம் எங்கள் மாமனார்கிட்ட எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் மாமியார் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்கள் மாமனாரும் என்னை வந்து பார்த்துப்பாரு. எங்கள் மாமியார் கல்யாணம் ஆகி போன புதுசில் ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, மாசமாக இருக்கும்போது கோவிலில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை என் பேரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாராம். எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க, சந்தியா கூட அவர் இதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு. அதே மாதிரி அவர் பூஜை ரூமில் நான் கல்யாணம் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் விளக்கேற்றுவார். ஆனால் நான் எப்போ வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போனோனோ அதுக்கப்புறம் என்னல்லம்மா நீ விளக்கேற்று அப்படின்னு சொல்லுவார். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், அவர் எப்போவுமே அவர் தான் ஏற்றணும்னு நினைப்பாரு, ஆனால் இந்த தடவை உன்னை சொல்கிறாரு அப்படின்னு கல்யாணம் ஆன புதுசில் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே அவருக்கு என் மேலே நிறைய பாசம் தான். என்னை இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யலாம் சொன்னதில்லை. உங்கள் மாமியார் வேலை செய்கிறா, நீ ஏன் உட்காந்துட்ருக்க அப்படிலாம் என்னை கேட்டது வந்து கிடையாது. என்னை ரொம்ப மரியாதையாக வந்து நடத்துவார். என் ஹஸ்பண்ட் இவ்வளோ ஒழுக்கமாகவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக என்னை நடத்துகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க பெற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து நம்புவேன். அதனால் இதெல்லாம் எங்கள் மாமனார்கிட்டேருந்து வந்த ஹேபிட்டுன்னு நான் முழுசாக வந்து நம்புகிறேன். அவருக்கு எப்போவுமே ஒழுக்கமாக டிசிப்ளினாக இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன மாமியார் வீட்டு சைடோ என் ஹஸ்பண்டோட சைடில் யாருமே தண்ணி அடிக்கிறதோ தம்மு அடிக்கிறதோ அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவுமே வந்து இருக்காது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக வந்திருக்கும். எப்படி இருக்காங்கல்ல, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்கல்ல. இப்போ என் மச்சினருங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் வந்து யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு அவங்களோட தனி ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
அதனால் எனக்கு என் ஃபேமிலியை வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன அத்தைங்க, எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம். மொத்தம் 4 பேர் கூட பிறந்தவங்க. ஒரு தம்பி, 3 தங்கச்சி. எங்கள் மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க. எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் கோவிலில் வந்துட்டு கடா வெட்டுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கடா வெட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு கடாவெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு மணியெல்லாம் அடித்து கொஞ்ச நேரம் இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் அன்றைக்கி வந்திருந்தாங்க. வீட்டில் கடா விருந்து வந்து போட்டிருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிடும்போது அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் ரெகுலராக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாங்களுமே இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதனால் இந்த தடவை கோவிலுக்கு போனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் தேவேஷ் வரல. அது ஒன்று மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் மச்சினர் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது பேரெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களோட பேர் சொல்லிட்டாங்க. இது அவங்களோட குலதெய்வம் கோயில் தானே, நார்மலாக வந்து விட்டுருக்கலாம். விட்டுட்டு அவ்வளோதான், அர்ச்சனை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க 4 பேரோட பேர் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது எங்கள் மாமியார் மாமனார் பேர் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரோட பேர் சொல்லிவிட்டு, தேவேஷ் ரதனோட பேர் சொல்லிவிட்டு, அப்புறம் அவங்க சித்தி சித்தப்பாவோட பேரெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. தேவேஷும் இருந்திருந்தான் அப்படின்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான். ஏன்னா அவங்க சின்ன சித்தப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இங்கே ஊர்லேருந்து வந்து கால் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மற்றபடி ஃபுல் டைம் அவங்க சித்தப்பாவோட தான் இருப்பான். அவங்க சித்தப்பாவோட ஸ்டுடியோவில் தான் வந்து இருப்பான். அவனுக்கு கோயம்புத்தூரில் எந்தெந்த ஏரியா எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே அத்துப்படி. எனக்கு கூட கோயம்புத்தூரில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த ஊர் இருக்குது அப்படிலாம் எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் தேவேஷ் வந்து ஃபுல்லாக இடமும் சொல்லுவான். அவங்க அப்பா எங்கே படித்தாங்க, எந்த காலேஜு, எங்கெல்லாம் வந்து போனாங்க, இது எல்லாத்தையும் சொல்லுவான். இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததில்ல, அவங்க சித்தப்பா ஒரு இடத்துக்கும் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. கேமரா வந்து ரெண்ட்டுக்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க. எங்கேயாவது கூட போனோம் அப்படின்னா தேவேஷ் இருந்தால் அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். பட் தேவேஷ்க்கு எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால இன்னும் 2 வருஷத்துக்கு ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமான்றது தெரியல. இதோட நாங்கள் திரும்ப எப்போ ஊருக்கு போவோன்றதும் தெரில. லீவ் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். எங்களோட சின்ன மாமனாரோட குலதெய்வம் வந்து இதுதான். எனக்கு எங்களோட வீட்டில் நடந்த இந்த பூஜையை, எங்களோட கோவிலில் நடந்த பூஜையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா நீங்களும் வேறு யாரும் கிடையாது, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தங்களாக தான். உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி கண்டிப்பாக நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு தான் நான் வந்து வந்தேன். கண்டிப்பாக இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து நீங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து இருப்பீங்க. இதோட ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு உட்கார்ந்தேன் சிஸ்டர். ஆனால் வந்து இந்த வீடியோ முடியும் போது எனக்கு ஏதோ ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது, என்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு விஷயம் என் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தையோ இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப்பையோ கொடுக்குது அப்படின்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். இப்படி தான் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கடாலாம் வெட்டி ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் வச்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தோம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எந்த விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்டிகுலராக அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேவிகா இளங்கோவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப பாசிட்டிவான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க. உண்மையாகவே கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்கா நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கீங்க, எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் சில பேரோட வீட்டுக்கு போக முடியல, சாரி. கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது உங்களோட வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு வரேன். கண்டிப்பாக வந்து வரேன். இந்த தடவை வர முடியல, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பாசிட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனலில் கரெக்டாக 5 மணிக்கு லாங் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஊருக்கு போனதுனால என்னால் வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல. இதை தாண்டி மோட்டிவேஷனல் வீடியோஸுமே கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.